ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நாங்கள் சங்கீத பாகத்தை மாறி மாறி வாசிப்போம். அந்த வசனம் மாறி மாறி வாசித்து அதை தியானிப்போம். சங்கீதம் 54, Psalms 54. சங்கீதம் 54 மாறி மாறி வாசிப்போம். தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடு. அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார், உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிகட்டுதலை கண்டது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தினுடைய ஒரு பின்னணி பார்க்கும் பொழுது சீப் என்ற அந்த ஊரார் என்ன பண்றாங்க, சவுலுக்கு பயந்து தன்னுடைய பிராணனை காப்பாற்றிக் கொள்ள தாவீது ராஜா அந்த சீப் என்ற ஊர் பக்கத்துல இருக்கிற ஆகிலா என்ற அந்த மேட்டின் மேல ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சீப் ஊரார் ஆகிய இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, சவுலுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பிடுறாங்க. இங்கதான் தாவீது இருக்கான், நீ வந்தா அவனை பிடிக்கலாம், அவனை கொலை பண்ணி போடலாம், அவனை முடிச்சிடலாம் சொல்லிட்டு. அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில தாவீது ராஜா இந்த ஒரு சங்கீதத்தை எழுதுறத நாம பாக்குறோம். ஆண்டவரே, என் சத்துருக்கள் என்ன நெருக்குகிறாங்க, ஆண்டவரே என்னுடைய சத்துருக்கள் என்ன பின்தொடர்ந்து வராங்க ஆண்டவரே, ஆனால் நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, நான் உன்னை துதிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பயத்தோட, ஒரு ஆதங்கத்தோட, ஒரு நம்பிக்கையோட, ஒரு விசுவாசத்தோட எல்லாம் கலந்த ஒரு இமோஷன்ஸ்ல, அவர் ஒரு மிக்சட் இமோஷன்ஸ்ல இந்த ஒரு சங்கீதத்தை எழுதுறத நாம பாக்குறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது ரெண்டு கேரக்டரை நாம பாக்குறோம். ஒண்ணு சவுலுடைய கேரக்டர், இன்னொன்னு தாவீது என்ற ஒரு கேரக்டரை நாம பாக்குறோம். ரெண்டு பேரையும் அழைத்தவர் தேவன் தான். ரெண்டு பேரையும் ஒரு ரொம்ப கீழான ஒரு நிலைமையில இருந்து தேவன் உயர்த்துறத நம்ம பார்க்கிறோம். சவுலை பார்க்கும்பொழுது அவனே சொல்றான், நான் வந்துட்டு என் குடும்பங்கள்லயே நான் ரொம்ப வந்துட்டு ஒரு கீழான நிலைமையில இருக்கிறவன். அதே மாதிரி தாவீது தன்னுடைய குடும்பத்தாரால ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தவர். ரெண்டு பேரையும் சமூவேல் என்னும் ஒரே தீர்க்கதரிசியை அனுப்பி கொடுத்து ரெண்டு பேரையும் ஒரே ஒன்று போலவே ரெண்டு பேரையும் அபிஷேகம் செய்து ரெண்டு பேரையும் ராஜாவாக உயர்த்துகிற தேவன். ரெண்டு பேருக்குள்ள தேவ ஆவியானவர் உண்டு. ஆனா ஒருவருடைய முடிவை பார்க்கும் பொழுது ரொம்ப கவலைக்கீடான ஒரு முடிவாக அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப டிராஜிக்கா இருக்குது. அவனுக்கு ஒரு சரித்திரமே இல்லாத படிக்கை ஆயிடுது. ஆனா தாவீது ராஜாவை பார்க்கும்பொழுது தேவன் கனப்படுத்துறத நாம பாக்குறோம். அழைத்தவர் ஒருவரே, அபிஷேகித்தவர் ஒருவரே, அந்த ஸ்தானத்துல இருந்து நடத்தினவர் ஒருவரே. ஆனா ரெண்டு பேருடைய நிலைமை பார்க்கும் பொழுது ரெண்டு விதத்துல அது போறத நாம பாக்குறோம். ஏன் இந்த காரணத்தை நாம பார்க்கும் பொழுது சவுலினுடைய அந்த அபிஷேகம், தேவன் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சவுல் என்ன பண்றான்னா தனக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறத பாக்குறான். தன்னுடைய மனசு பேசுறதான் அவன் கேட்கிறான். சமூவேல அங்க ஒரு கட்டளை இட்டு இருக்காரு, நீ வெயிட் பண்ணு, அந்த யுத்தம் நடக்குதா, நீ வெயிட் பண்ணு, பலி செலுத்த நான் வரேன், நான் பலி செலுத்திட்ட பிறகு நம்ம யுத்தத்துக்கு போலாம், தேவனுடைய ஆலோசனை நான் கேட்கலாம். ஆனா அது வரைக்கும் பொறுத்திருக்க முடியாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை கீழ்படியாமல் தன்னுடைய எல்லா ராஜ்ய பாரதியும் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்தவனாக இருந்தான் இந்த சவுல். ஆனா அவனுடைய மனசுல என்ன சொன்னா, எனக்குள்ள இன்னும் அபிஷேகம் இருக்கு, நான் இன்னும் ராஜாவாக இருக்கேன். ஆனா தேவன் எப்பொழுதோ அவனை தள்ளி விட்டார். ஏன்னா தன்னுடைய மனசுக்கு இந்த நாள் அநேக பாக்குறோம், அவங்க பேசும்போது ஒரு மாதிரியான ஒரு பயம். அவங்க அந்த நியூஸ் பேப்பர்ல பாக்குற அந்த நியூஸ தான் கேட்டு அவங்க பயப்படுறாங்க, அதுதான் முதலாவதாக நம்புறாங்க. ஆனா அதோடு கூட தேவ வார்த்தை என்னன்னுட்டு அதுக்கு ஒப்பிட்டு பார்த்தாங்களே, ஆனால் ஆவியில நடக்கிற மனுஷர்கள் அவங்க தான். பேப்பர்ல பாக்குறதும், நியூஸ்ல கேக்குறதும், ஜனங்கள் பேசுறதும், இதுக்குதான் அவங்க மனசுல தோன்றதும், என்னுடைய சுபாவம் இதுதான், என்னுடைய நான் இப்படித்தான், என்னுடைய பரம்பரை இப்படித்தான், என்னுடைய கேரக்டர் இப்படித்தான் அன்னிட்டு தன்னுடைய மனசுக்கு அபிஷேகம் இருந்தாலும் அந்த அபிஷேகத்தை மூட்டை கட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம தாங்கள் போற
ஜனங்கள்ட்ட அந்த சவுல போல ஆட்கள் அவங்களுடைய முடிவு ரொம்ப டிராஜிக்கா இருக்கும். அதே தாவீது ராஜா பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் தேவனுடைய ஆலோசனைப்படி நடந்த தாவீது தனக்கு எவ்வளவுதான் நஷ்டம் ஏற்பட்டாலும், எவ்வளவுதான் கேவலங்கள் அவமானங்கள் ஏற்பட்டாலும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனுஷனா இருந்தா. அதனாலதான் தேவன் அவனை பார்த்துக்கிற என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் இந்த தாவீது வம்சத்துல தான் என்னுடைய மகனாகிய ஒரு ரட்சகர் இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் பிறக்க போறாரு. தேவன் திட்டமிட்டுட்டார். ஏன்னா இந்த தாவீது ராஜா ஆவியின்படி பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆலோசனையை கேட்டு நடக்கிற ஒரு மனுஷன் இந்த தாவீது ராஜாவா இருந்தார். அதனாலதான் இந்த இடத்துல பார்க்கும்போது நீங்க இந்த இன்சிடென்ட் நீங்க வீட்டுல நிதானமா படிக்கலாம். 1 சாமுவேல் 23, 24, 25, 26 பார்க்கும்பொழுது தாவீது அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா. தாவீது ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த ஊராராகிய அந்த சீப் ஊரார் அந்த ஜனங்கள் வந்து சவுலுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பும் பொழுது சவுல் அதை தேடி வரான். ஆனா எந்த தாவீதை கொல்லும்படியாக சவுலு தேடி வரானோ அதே சவுலுடைய பிராணன் இப்ப தாவீதின் கையில இருக்கு. தாவீதோடு கூட இருக்கிறவங்க எல்லாம் அந்த சேனாபதிகள் எல்லாம் அவங்க ஆலோசனை கொடுக்கறாங்க. நீ வந்துட்டு பாரு, உன் சத்ரு உன்னை கொல்ல வந்து உன் சத்ரு இப்ப உன் கையில தேவனை ஒப்பு கொடுத்திருக்க, நீ அவனை கொல்ல. நம்ம கூட தாவீது சொல்ற, அது என்னுடைய டியூட்டி கிடையாது, என்னுடைய டியூட்டி அது கிடையாது. அபிஷேகிக்கப்பட்ட பண்ணப்பட்டவனை நான் தொட மாட்டேன். அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தாவீது பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகத்தினுடைய அந்த வேல்யூ என்ன, அந்த விலை என்ன, விலைக்கை எவ்வளவு என்று தெரிந்த அந்த தாவீதனை நான் அபிஷேகிக்கப்பட்டவனுக்கு விரோதமாக நான் பேசவும் மாட்டேன். அபிஷேகிக்கப்பட்டவனுக்கு விரோதமாக நான் கையை எடுக்க மாட்டேன். நான் அவனை கொல்ல மாட்டேன். நான் அவனை போக விடுவேன். இந்த 4 சாப்டர்ஸ்ல பார்க்கும்போது 2 முறை சவுலுடைய தாவீதுடைய உயிரை எடுக்க வர, ஆனா சவுலுடைய உயிரை 2 முறை தாவீது காப்பாத்துறத நாம பார்க்கணும். நினைச்சிருந்தா முறைய சவுலை முடிச்சுட்டு அவன் நிம்மதியா இருந்திருக்கலாம். ஆனா தாவீது ராஜாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, அது இல்ல என்னுடைய டியூட்டி. பழி வாங்குவது அல்ல என்னுடைய டியூட்டி. பழி வாங்குவது தேவனுக்குரியது. நாம அதை படிக்கிறோம். லேவியர் ஆகமம்ல தேவன் அதை கட்டளையாக கொடுத்திருக்க, நம்ம அதை வாசிக்கலாம். லேவியர் ஆகமம் 19:18 நம்ம வாசிக்கலாம். அதுல தேவன் ஒரு கமாண்ட்மெண்டாகவே அதை கொடுக்கிறாரு. ரொம்ப அழகா ஒரு தகப்பனை போல அவர் பேசுறத நம்ம அங்க பாக்குறோம். தாவீது ராஜா தன்னுடைய டியூட்டி என்ன, தேவனுடைய டியூட்டி என்ன என்பதை நல்லா தெரிந்து வச்சிருந்தான். என்னுடைய லிமிடேஷன் என்ன அதை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தபடியால அந்த ஒரு மோசமான நிலைமையில கூட தன்னை நிதானிக்கிற ஒரு மனுஷனா அவன் காணப்படுறான். ஒரு நீடிய பொறுமையோடு அந்த சிச்சுவேஷனை டேக்கிள் பண்றத நாம பாக்குறோம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. Love your neighbors. Vengeance, நான் பழி வாங்குறேன் இல்ல, நான் தான் கர்த்தர், நான் பழி வாங்குறேன், நீ பழி வாங்காத. தேவன் இங்க கமாண்ட்மெண்ட கொடுத்துட்டு இருக்காரு. அது உன்னுடைய ஜனங்கள் அவங்க சத்ருக்களா இருக்கட்டும், உன்னை நேசிக்காம இருக்கட்டும், உன்னோடு கூட பேசாம இருக்கட்டும், உன்னை பகைக்கிட்டோம், எதிர்க்க இந்த சவுல் ராஜா பார்க்கும்பொழுது நயவஞ்சகமான ஒரு ராஜாவா இருக்கிறான். எப்போ தாவீது ராஜா தன்னை கொல்ல வந்தான கொல்லாம விட்டுட்டான் தெரிஞ்சதோ ரொம்ப நயவஞ்சகமா பேசுறத பாக்குறோம். அதே தாவீது ராஜாவை கொல்ல வந்து அவ்வளவு ஆக்ரோஷத்தோடு கொல்ல வந்த சவுலு, என் மகனே தாவீதே, ஏன்னா அவன் உயிர் பொழிச்சா போதும், ரொம்ப நயவஞ்சகமா பேசுறான். எல்லாம் நல்லா அன்போடு பேசுற எல்லா ஜனங்களும் வந்துட்டு உண்மையான அன்பு காட்டுறவங்களா இருக்க மாட்டாங்க. ரொம்ப தந்திரமா பேசுறத நாம பாக்குறோம். ஆனா இங்க தேவன் என்ன சொன்ன, நான் பழி வாங்குறேன், நீ பழி வாங்காத. பழி வாங்குறது தேவ பிள்ளைகளுடைய வேலையே இல்ல. அவங்களை நேசிக்கணும். உன் சத்ருக்களை நீ நேசி, அவங்களை மன்னிச்சிடு, அவங்களை மறந்து விட்டுடு. மன்னிக்கும் பொழுது தேவனிடத்துல இருந்த பெற அந்த ஆசீர்வாதத்தின் அந்த மகிமை வந்துட்டு ஈடு இணை இல்ல. அதோடு கூட ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த உலகத்தின் எல்லா ஐஸ்வர்யத்தை சேர்த்தாலும் அதை நம்ம மன்னிச்சுட்டு பழி வாங்காம அவங்களை அது ஒன்னும் நடக்கலங்கிறது போல நம்ம நேசிக்கிறோம். பாருங்களேன், அநேக முறை எனக்கு போன் கால்ஸ் வரும். சிஸ்டர், இப்பதான் சிஸ்டர் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் சிஸ்டர், இப்பதான் உங்களை நினைச்சிட்டு இருந்த சிஸ்டர். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசுவார், இவங்க போய் பேசுறாங்க. ஆவியில நடத்தப்படுற மனுஷனை யாரால ஏமாத்த முடியாது. இந்த தாவீதை வந்துட்டு சவுலால ஏமாத்த முடியல. ஆனா தாவீது பயந்தது தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் தான். அவனுடைய நய வஞ்சகமான வார்த்தைக்கு தாவீது ஒரு பொழுதும் அவன் தன்னை விற்று போடல, அவன் ஏமாந்து போல.
ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த இவர் என் ராஜா, இவர் அபிஷேகிக்கப்பட்டவர், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர், இவரை நான் தொடக்கூடாது, இவரை நான் அப்படியாக நான் பேசக்கூடாது, நான் நேசிக்கணும், என என் தேவன் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கார், என் தேவன் பார்த்துப்பார். அதனாலதான் இந்த சங்கீதத்துல என்ன இருக்கு, தேவனே நீங்க அந்த சத்துருக்களை பார்த்துக்குங்க ஆண்டவரே, நான் உங்களை துதிக்கிறேன். ரோமர்ல கூட நாங்க வாசிக்கிறோம், 12:19 வாசிக்கலாமா? பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது என்னுடைய டியூட்டி, அது என்னுடைய டியூட்டி. பழி வாங்குறது என்னுடைய டியூட்டி. உனக்கு விரோதமாக ஒரு சில காரியங்கள் நடந்ததா, உனக்கு விரோதமான ஜனங்கள் எழுப்பினார்களா, உனக்கு விரோதமாக பேசினார்களா, வீண் பழி போட்டார்களா, உனக்கு கீழாக எண்ணினார்களா, நீ கவலைப்படாத, நீ அவர்களை நேசி, நான் பழி வாங்குறேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீங்களோ சும்மா இருப்பீர்கள், இன்று கண்ட எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள், அந்த ஜனங்களை நீங்க காண மாட்டீங்க, நீங்க என்ன துதிப்பீங்க, நீங்க பழி வாங்குற, நான் பழி வாங்குறேன், நீங்க அல்ல. இன்னும் சில நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், தாவீது ராஜா நினைச்சிருந்தா 2 பேரும் ஈக்குவலா தான் இருந்தாங்க இல்லையா? நேருக்கு நேரம் தன்னுடைய வாயின் வார்த்தையாகிய சவுலை வந்துட்டு வீழ்த்தி இருக்கலாம். ஏன்னா தேவன் வாக்குத்தத்தம் செஞ்சிருக்க, நியாய தீர்ப்பில உனக்கு விரோதமாக எழுப்புகிற ஒவ்வொரு நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆனா தாவீது ராஜா அதை கூட செய்யல. வாக் சாத்துரியத்தால தான் பேச்சால வந்துட்டு சவுலை தோக்கடிக்க பாக்கல, இல்ல தன்னுடைய ஈட்டி கத்தியால சவுலை கொல்ல அவன் நினைக்கல. எல்லாவற்றையும் தேவனிடத்துல, அவரே என்னுடைய நீதி உள்ள நியாயாதிபதி, நான் பழி வாங்க மாட்டேன், எல்லாமே தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தான். அவன் அப்படி செய்ய வந்தானே, நானும் அப்படி செய்யறேன், அது இல்ல. போன வருஷத்துல ஒரு சிச்சுவேஷன் ஆச்சு. ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போக வேண்டி இருந்தது. அந்த பிள்ளைக்கு போயிட்டு விஷ் பண்ண வேண்டி இருந்தது. அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஒரு நாளைக்கு முன்னாடி அன்னைக்குதான் போல நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், இது டைனிங் டேபிள் கிட்ட நின்னுட்டு யோசிச்சுட்டு இருக்கேன், ஏசப்பா எங்களுக்கு யாருமே விஷ் பண்றது இல்ல ஏசப்பா, எங்களுடைய எல்லா பர்த்டேக்கு நாங்க 4 பேர் தான் இருக்கோம், சபை விசுவாசிகள் தான் இருக்காங்க, இல்ல ஒரு சில ஊழியக்காரங்க இருக்காங்க ஏசப்பா, இவங்க யாருமே வந்து நம்மளுக்கு விஷ் பண்றது இல்ல, ஒரு போன் கால் பண்றது இல்ல, அந்த நாள் தான் மூஞ்சி திருப்பிட்ட போயிடுவாங்க, ஏதோ ஒண்ணு நடக்குது ஏசப்பா, இப்ப அவங்க பர்த்டேக்கு மட்டும் நான் ஏன் போனோம் ஏசப்பா, நான் போக மாட்டேன் இப்படியாவது பேசிட்டு இருக்கேன். ஏதோ வேலை செஞ்சுட்டு ஏசப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். உடனே ஏசப்பா அந்த சத்தத்தால என்கிட்ட பேசினாரு, அவர்கள் செய்வது போல நானும் செய்வேன். என்னது அது அந்த வசனம் ஒண்ணு இருக்குது, நான் நீதிமொழிகள் 20:22 அந்த வசனம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் தேடி எடுத்தேன் என்னுடைய கனடா பைபிள்ல, அதை வந்துட்டு நான் அப்படியே அழகா அந்த டேட் போட்டு நான் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த டேட்ல தான் கர்த்தர் என்னோட கூட அந்த வசனத்தோடு கூட வசனத்தை கொண்டு என்கிட்ட பேசினார். 24:29 கூட அது இருக்குது பாரு, 24:29 இங்க வந்து நான் டேட் போட்டு வச்சிருக்கிறேன். அது இந்த நாள்ல கர்த்தர் ரொம்ப தெளிவா என்னோட கூட பேசினார், அவங்க செஞ்சது போல நீ செய்யாத, அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்க நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாத. நீ அப்படி நினைக்காத, நீ அப்படி சொல்லாத, நீ அப்படி பேசாத. அப்ப அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்களுக்குள்ள சவுலுக்குள்ள அபிஷேகம் இருந்தா அந்த அபிஷேகத்தை யூஸ் பண்ணாம போனதால அந்த அபிஷேகத்தை அற்று போனவனா இருந்தா அதனால அவன் பழி வாங்கிட்டு இருக்கான். ஆனா உனக்குள்ள என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் நிலையாக இருக்கும் பொழுது அவனை போல அவனோடு கூட சேர்ந்து பழி வாங்குற நீ நினைக்காத, அவனை போல ஆகாத. நீ என்னுடைய பிள்ளை, நீ என்ன போல இரு. நீ பழி வாங்குறது உன்னுடைய டியூட்டி அல்ல. அவன் செஞ்சது போலவே நான் செய்யறேன். அவங்க என் பர்த்டேக்கு விஷ் பண்ணல, எங்க வீட்டுல யாருடைய பர்த்டேக்கு ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணல, அதனால நான் அங்க போக மாட்டேன் நீ சொல்லாத, நீ போ. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் கர்த்தர் லைனா பேசுறார், பழி வாங்குவது எனக்குரியது, நானே உனக்கு பதில் செய்வேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. லைனா பேசிட்டு வந்தாரு. அப்ப நான் நினைச்சேன் எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, என் தேவன் நான் தப்பு செய்யாதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்தினார். அந்த நேரத்துல ஒரு நிமிஷம் நிதானிச்சேன். ஒரு அழகா கிஃப்ட் வாங்கணும், அங்க போனோம், ஒண்ணும் ஆகாதது போல உட்கார்ந்து ரொம்ப நல்லா இருந்து அன்பு செலுத்தி, லேவியராகமம்ல படிச்சோல அது போல அன்பு செலுத்தணும், அவங்களோடு கூட நாங்க இருந்து என்ஜாய் பண்ணோம். பண்ணிட்டு ஒன்னும் தெரியாதது போல நாங்க ரொம்ப நார்மலா இருந்துட்டு அங்கிருந்து கடந்து வந்தோம். அதுக்கப்புறம் கூட எந்த பர்த்டேக்கு விஷஸ் வராது. ஆனா நான் செய்ய வேண்டிய டியூட்டி, என் தேவன் எனக்கு கட்டளை இட்டதை நான் செஞ்சு முடிச்சுட்டேன். இதுதான் தேவன் நம்ம கிட்ட விரும்புறாரு.
ஒரு தேவ பிள்ளை கிட்ட அபிஷேகத்தால அந்த நடத்தப்படுற பிள்ளை கிட்ட, ஆவியானவர்கள் நிரப்பப்பட்ட பிள்ளை கிட்ட தேவன் விரும்புற ஒரே காரியம், நீ மன்னிச்சிடு, நீ மறந்துடு, நீ பழிவாங்க நினைக்காத, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். அது தாமதம் ஆனாலும் வந்துட்டு அது வந்துட்டு நடக்காம இருக்காது. ஒரு டிலே இருக்கலாம், ஆனா நடக்காம மட்டும் இருக்காது. ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு கண்டிப்பா ஆண்டவர் வந்துட்டு அதை செய்வார். சோ பழி வாங்குவது நம்முடைய வேலை இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரா? பழி வாங்க நமக்கு மனசு வராது. நம்ம நேசிப்போம். அந்த நேசிக்கிற அந்த மனசை கர்த்தர் நமக்கு தரட்டும். இந்த தாவீது ராஜாவை போல நாமளும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள் போல நாம மாறணும். நமக்கு நம்முடைய அல்டிமேட் கோல் வந்துட்டு ஏசப்பா கூட போறதுதான். அதை விட்டுட்டு வேற ஒண்ணும் நம்மளுக்கு இந்த உலகத்துல இல்ல. இந்த உலகத்துல எல்லாமே என் பேச்சால, என் திறமையால, என் கோபத்தால, என் டேலண்டால நான் எல்லாமே செஞ்சு சாதிச்சுட்டேன். அங்க என்ன சாதிச்சிருக்கோம்? ஒண்ணுமே இல்ல. அப்ப இந்த உலகத்துல நம்ம தோத்து போவோமே, ஆனா பரவாயில்லை, அங்க நம்ம ஜெயிக்கிறவங்களா இருக்கோம். நம்ம பரலோகத்துக்கு ஜெயிக்கிறவங்களா தான் இருக்கணுமே தவிர இந்த உலகத்துல நான் ஜெயம் பெற்றேன்னுட்டு நம்ம சொல்ல நாம இல்ல. அதனால இந்த நாள்ல வந்துட்டு இந்த பழி வாங்குதல் நமக்கு வேண்டாம். சத்ருக்களை நேசிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். அந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேணும். ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொல்லி இருக்கிறாரு, faith moves God. அதாவது என்னன்னா, நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அசைக்குமா, அப்படியே அசைவாராம். அதே forgiveness releases his power in us. அதாவது என்ன, நான் ஒருத்தரை மன்னிச்சுட்டா எனக்குள்ள அந்த அபிஷேகம் பெருக்கெடுத்து ஓடிட்டே இருக்கும். நான் போற இடத்துல எல்லாம் அந்த அபிஷேகம் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்ப நான் இத கேள்வி, இந்த ஒரு கோட்டை நான் படிச்ச உடனே என் மனசுல வந்தது, நான் மன்னிக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும். இந்த மன்னிக்கிற குணம் உங்களுக்குள்ள இருக்குமே, ஆனால் உங்களுக்குள்ள இருந்த தேவனுடைய ஜீவ நீரூற்ற அபிஷேகம் கடந்து போறத நீங்க பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில அதை நீங்க ரிலீஸ் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். அநேக ஜனங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் பாய்ந்து செல்றத நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க தொடர்ந்து இந்த நேரத்துல கூட எங்க தேசத்துக்காக நாங்க ஒரு 2 நிமிஷம் நாங்க ஜெபிக்க போகிறோம். எல்லா தலைகளை தாழ்த்தி முழு இருதயத்தோடு கூட நாங்க தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கலாம். அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஒரு பாரத்தோடு கூட ஜெபிக்கலாம். ஏதோ ஒரு கடமைக்காக பேருக்காக இல்லாதபடி அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாங்க ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்துல கூட கர்த்தாவே நாங்க வருமானப்பட்டு உடைய சமூகத்திற்கு நேராக கடந்து வருகிறோம் ராஜா. விசேஷமாக இந்த நாளில கூட கர்த்தாவே அப்பா, இந்த நாட்களில பார்க்கும் பொழுது ராஜா, எல்லா பக்கமும் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக அநேக பாதிப்புகள் கர்த்தாவே, அநேக உயிரிழப்புகள் ஆண்டவரே, அநேக போராட்டங்கள், பற்றாக்குறை, பசி, பட்டினி, மரணங்கள் ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில கர்த்தாவே நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில கூட நாங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கொரோனா வைரஸ் உடைய வல்லமைகள் கர்த்தாவே எங்க தேசத்தை விட்டு அகற்றி போடுவீராக, உலக நாடுகளை விட்டு அகற்றி போடுவீராக. அப்பா, இந்த நிமித்தமாக லாக்டவுன் நிமித்தமாக வேலை இல்லாத பிரச்சனைகள் ஆண்டவரே, அநேக பிசினஸ்ல லாஸ் தகப்பனே, அநேக ஜனங்களுக்கு வேலை இல்லாமல் போய் தகப்பனே, பசியோடு பட்டினியோடு கூட இருக்கிறாங்க ஆண்டவரே. அநேக தகப்பனே அப்பா, டிராவல் பண்ண முடியாதபடி தகப்பனே ரயில் ரோடுகளில கடந்து போய் கர்த்தாவே அங்க ரெஸ்ட் எடுக்கும் போது ரயில் வந்து ஏறி அநேகர் மரித்து போனார்கள் ஆண்டவரே. அநேக மரண செய்திகளை நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இது கடைசி நாட்களாக இருக்கிறது ராஜா. நீர் தேசத்தின் மீது மனதுருகுவீராக, உலக நாடுகள் மீது மனதுருகுவீராக தகப்பனே. ஒரு விசை தகப்பனே, நாங்கள் செய்த எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களை மன்னித்து தகப்பனே, ஒரு விசை மனம் இறங்கி தகப்பனே அப்பா, இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து விடுதலை தருவீராக. இயேசு கிறிஸ்துவே, இந்த கொரோனா வைரஸ் எங்கெங்க உண்டோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படட்டும். அந்த வைரஸ்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அந்த வல்லமையுள்ள ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகத்தை தருவீர்
பண்ணுவீராக தகப்பனே. யார் யார் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்களோ, யார் யார் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கே தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு சுக பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா அவருடைய கர வல்லமையோட கர ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும். உம்முடைய தழும்புகளினாலே சுகமானீர்கள் என்று சொன்ன வண்ணமாக உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படியாகவே செய்வதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா எங்க தேசத்துல கர்த்தாவே நீர் மனதுருகுவீராக. அப்பா இதோ தகப்பனே நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது அப்பா இதோ தகப்பனே 40 நாட்கள் கர்த்தாவே அப்பா இந்த குடி இல்லாதபடி தகப்பனே இந்த மதுபானம் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்களில சந்தோஷம் சமாதானம் அந்யோன்ய ஐக்கியம் அப்பா கணவன் மனைவி மத்தியத்துல பெற்றோர் பிள்ளைகள் மத்தியத்துல ஒரு ஐக்கியம் இருந்தது ஆண்டவரே. மீண்டுமாக அதை ஓபன் செய்த பிறகு அப்பா எத்தனையோ கொலைகள் எத்தனையோ குற்றங்கள் ஆண்டவரே. அப்பா நீர் மனம் இறங்கி தகப்பனே தேசத்துல கர்த்தாவே இந்த மதுபானத்தை நீர் அகற்றி போடுவீராக. ட்ரக்ஸ் அகற்றி போடுவீராக தகப்பனே. அது மாத்திரமல்ல தகப்பனே இன்டர்நெட் முகாந்திரமாக வருகிற ஆபாசத்தின் நிமித்தமாக அநேக குற்றங்கள் ஆண்டவரே பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கு பாதிப்புகள் ஆண்டவரே. அப்பா இந்த கர்த்தாவே அப்பா இந்த இன்டர்நெட் முகாந்திரமாக நன்மையான காரியங்கள் மாத்திரம் வர கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தில் இருக்கிற பாவங்களை ஆக்கிரமங்களை மீறுதலை அகற்றி போடுவீராக தகப்பனே. அப்பா எங்க தேசத்துல நடக்கிற பாவத்தின் நிமித்தமாக எங்க தேசத்தின் மீது சாபம் வந்து விடாதபடி கர்த்தர் மனதுருகும்படியா ஜெபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவே மனம் இறங்குவீராக ஆண்டவரே. எங்க தேசத்துல பஞ்சமோ பசியோ பட்டினியோ வியாதி வராதபடி கர்த்தர் மனதுருகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்ன வண்ணமாக அப்பா அந்த மரணமான காரியங்கள் ஏதோ வந்து விடாதபடி கர்த்தர் கிருபையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துல ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும். பாவத்தை விட்டு வெளியே வரட்டும் ஆண்டவரே. உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்தின் ஒவ்வொரு தலைவர்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அவர்களுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து தகப்பனே தேசத்தை சந்தோஷத்தோட சமாதானத்தோட நடத்தும்படியாக செழிப்போடு நடத்தும்படியான விசேஷித்த ஆலோசனைகளை கொடுத்து நீர் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. தேவ கரவல் மீது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்தை சுற்றி பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. எல்லா சத்துருடைய வல்லமைகளுக்கு மனுஷ வல்லமைகளுக்கு விலக்கி பாதுகாப்பீராக ஆண்டவரே. அப்பா பசி பட்டினியோடு இருக்கிற ஜனங்கள் மீது நீர் மனதுருகுவீராக. ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்படுகிற ஜனங்கள் மீது மனதுருகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியர்களை ஆசீர்வதி, விசுவாசிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இந்த பிரேக் டவுன் நிமித்தமாக தகப்பனே எத்தனையோ வேலை இழந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதி. அவங்களுக்கு நல்ல வேலையை கட்டளையிடுவீராக. அப்பா இது முகாந்திரமாக எத்தனையோ பேர் சம்பளம் இல்லாம கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு நீ சம்பளத்தை நீர் வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இதோ தகப்பன பிசினஸ் லாஸ் ஆன ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தேசத்துல ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் அப்பா. நீர் அப்படியாகவே நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனே இந்த எல்லா காரியங்களும் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட ஹாலி வர்ஷிப் சென்டர் முகாந்திரமாக உங்க அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்க ஜெபத்துல இருக்கும்படியா இந்த நாட்களை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தார். அதற்காக நாங்க தேவனை மகிமைப்படுத்தலாம். தொடர்ந்து நாங்க விசுவாசத்தோடு கூட இருக்கலாம். விசுவாசிக்கிறவங்க ஒரு பொழுதும் அவங்க வெக்கப்பட்டு போகும்படியா கர்த்தர் விட மாட்டார். ஆகவே நாங்க சுருக்கமா இந்த நேரத்துல ஒரு சில வசனங்களை நாங்க தியானிக்கலாம். யோவான் 14 அதிகாரம் 15வது வசனம். யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ಯೋಹಾನ 14:15. ನೀವು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವರಾದರೆ ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆಯುವಿರಿ. இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால் ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುವಂತಹ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் ನೀವು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಾದರೆ என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳಿ. அப்ப இந்த இடத்துல அவரிடத்துல அன்பாய் இருக்கிறவர்கள் யார்? ಅವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರುವವರು ಯಾರು? அவர் மீது விசுவாசமா இருக்கிற ஜனங்க தான் அவரிடத்துல அன்பா இருக்க முடியும். ಅವರನ್ನು
ನಂಬುವಂತ ಜನಗಳು ಮಾತ್ರವೇ ಅವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನಿಡಲು ಸಾಧ್ಯ. அவர் என்னை ரட்சிக்க வந்த தெய்வம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை. ಅವರು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಬಂದಂತ ದೇವರು ಎಂಬಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ. அவர் என்னை நித்தியத்துக்கு கொண்டு போக போகிறார் என்ற ஒரு நம்பிக்கை. ಆತನು ನನ್ನನ್ನು ನಿತ್ಯಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುವನು ಎಂಬಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ. இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கும் பொழுது ಈ மாத்திரமே ಒಂದು ನಂಬಿಕೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಇರುವಾಗ ಮಾತ್ರವೇ அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவனாக காணப்படுவான். ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಕೊಳ್ಳುವವನಾಗಿ ಕಂಡು ಬರುವನು. எனக்கு அருமையான தேவனுடைய ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, நாங்க சொல்லுவோம் நான் ஏசப்பாவை நான் விசுவாசிக்கிறேன். ನಾವು ಹೇಳ್ತೇವೆ ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ನಂಬ್ತೇವೆ. அப்ப நான் ஏசப்பாவை நான் விசுவாசிக்கிறவனாக இருந்தால் ನಾನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನಂಬುವವನಾಗಿದ್ದರೆ நான் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறேனா? ನಾನು ಆತನ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿದ್ದೇನಾ? நான் எங்களையே நாங்க வந்துட்டு நிதானிச்சு அறிஞ்சு கொள்ள முடியும். ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ನಿಧಾನಿಸಿ ಅರಿತುಕೊಳ್ಳಲಾಗುವುದು. நான் எனக்குள்ள உண்மையான விசுவாசம் இருக்குனாக்கா ನನ್ನೊಳಗೆ ನಿಜವಾದ ನಂಬಿಕೆ ಇರುವುದೇ ಆದರೆ அவருடைய ஒவ்வொரு கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன். ಆತನ ಪ್ರತಿಯೊಂದು ಆಜ್ಞೆಗಳಿಗೂ ನಾನು ವಿಧೇಯನಾಗಿ ನಡೆಯುವೆನು. ஒருவேளை நான் கீழ்ப்படியலனாக்கா ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಅವಿಧೇಯಳಾದರೆ எனக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ನನ್ನೊಳಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಎಂದೇ ಅರ್ಥ. விசுவாசம் இருக்கிற மாதிரி இருக்கும், ನಂಬಿಕೆ ಇರುವಂತೆ ಇರುತ್ತದೆ. நாங்க எனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ನನ್ನೊಳಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆ ಎಂದು ನಾನು ಯೋಚಿಸ್ತಾ அது ಇರ್ತೇನೆ. ஒரு பிரமைய போலதான் இருக்கும். ಆದರೆ ಅದೊಂದು ಭ್ರಮೆಯಂತೆ ಇರುತ್ತದೆ. ஆனா உண்மையான ஒரு விசுவாசம் இருக்காது. ಆದರೆ ನಿಜವಾದ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇರಲಾರದು. அந்த விசுவாசம் என்பது ஒரு ஆவிக்குரிய காரியம். ನಂಬಿಕೆ ಎಂಬುದು ಒಂದು ಆತ್ಮಿಕ அந்த ಕಾರ್ಯವಾಗಿದೆ. விசுவாசம் என்பது நம்ம நிறைய பேர் சொல்ற காரியம் என்னன்னாக்கா, ನಾವು ಅನೇಕ ಜನರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ நான் விசுவாசிக்கிறேன், ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ ஏசப்பா எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುವರು. நான் விசுவாசிக்கிறேன், ஏசப்பா இந்த பிசினஸ் ஆசீர்வதிப்பார். ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ವ್ಯಾಪಾರವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. இதுதான் ஒரு உண்மையான விசுவாசம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ಇದೇ ನಿಜವಾದ ನಂಬಿಕೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவங்களுடைய சுய ஆசீர்வாதத்திற்காக, ಅವರ ಸ್ವಯಂ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ, அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுல தான் விசுவாசமா இருக்கிறாங்க. ಅವರ ಇಷ್ಟವನ್ನು ನೆರವೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿಯೇ ಅವರ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇದ್ದಾರೆ. உண்மையான தேவன் மீது இருக்கிற விசுவாசம் ನಿಜವಾಗಲೂ ದೇವರ ಮೇಲೆ ಇರುವಂತ ನಂಬಿಕೆ அவருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்யக்கூடியதாக இருக்கும். ಆತನಿಗೆ ಪ್ರಿಯವಾದದ್ದನ್ನು ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇರುತ್ತದೆ. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த விசுவாசமா இருந்து இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொண்டேன் சொல்லி. ಅನೇಕ ಜನರು ಹೇಳ್ತಾರೆ ನಾನು ನಂಬಿಕೆಯಿಂದ ಇದ್ದು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡೆ ಎಂದು. அது உண்மையான விசுவாசமா இல்லையா என்பதை ಅದು ನಿಜವಾದಂತಹ ನಂಬಿಕೆ ಇದೆಯಾ ಇಲ್ಲವಾ ಎಂದು ஆவிக்குரிய காரியங்களில் எங்களால் அறிந்து கொள்ள முடியும். ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಾಗುವುದು. இப்ப உண்மையான விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனுக்குள்ள ನಿಜವಾಗಲೂ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೊಳಗೆ அவனுக்குள்ள என்னென்ன காரியங்கள் காணப்படும்? ಆತನೊಳಗೆ ಏನೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಕಂಡು ಬರುತ್ತದೆ. ஒரு மனுஷன் எனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு சொல்லி அவன் வாயின் வார்த்தைகளை கொண்டு நாங்க அதை நம்ம நம்ப கூடாது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ತನ್ನ ಬಾಯಿ ಮಾತಿನಿಂದ ನನಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆ ಎಂದು ಹೇಳುವುದರಲ್ಲಿ ನಾವು ಆತನನ್ನು ನಂಬಬಾರದು. இந்த இடத்துல கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ಗಲಾತ್ಯದವರಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அந்த ஆவியின் கனி 9 இருக்கு. ಆತ್ಮನ ಫಲ 9 ಇದೆ. உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவன், விசுவாசிக்கிறவன், ನಿಜವಾಗಲೂ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನಂಬುವವನು, அவனுக்குள்ள இந்த ஆவியின் கனி 9 இருக்கும். ಆತನೊಳಗೆ ಈ ಆತ್ಮನ ಫಲಗಳು 9 ಇರುತ್ತದೆ. இதுதான் உண்மையான விசுவாசம். ಇದೇ ನಿಜವಾದ ನಂಬಿಕೆ. இல்லனாக்கா நாங்க விசுவாசம் சொல்றது அது மாயை. ಆದರೆ ನಾವು ವಿಶ್ವಾಸ ಎಂದು ಹೇಳುವುದು ಮಾಯೆಯಾಗಿದೆ. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, என்னை விசுவாசிக்கிறவர்கள் ನನ್ನನ್ನು ನಂಬುವವರು நான் செய்த காரியத்தையும் செய்வார்கள், ನಾನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವರು, அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார்கள். ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮಹಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವರು ಎಂದು. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் சொல்ற ஒரு மனுஷன், ನಾನು ಯೇಸುವನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ, அவன் இயேசு கிறிஸ்து செய்த எந்த காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில செய்து முடித்திருக்கிறான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾಡಿದಂತ ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. அவன் இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை காட்டிலும் பெரிய காரியங்களை என்ன காரியத்தை செய்து ಯೇಸು முடித்திருக்கிறான். ಕ್ರಿಸ್ತನು ಮಾಡಿದಕ್ಕಿಂತಲೂ ಮಹಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಏನನ್ನು ಆತನು ಮಾಡಿದ್ದಾನೆ. இதை நாங்க யோசித்து பார்க்க வேண்டும். ಇದನ್ನು ನಾವು ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು. நான் யோசிக்கிறேன் எனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇನೆ ನನ್ನೊಳಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆ ಎಂದು. நான் எத்தனை காரியம் ஏசப்பா செய்ததை போல நான் செஞ்சிருக்கிறேன். ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾಡಿದಂತೆ ನಾನು ಮಾಡಿದ್ದೇನೆ. நான் என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறேன்னா, ನಾನು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದೇನಾ, நான் மற்றவங்களுக்காக செஞ்சிருக்கிறேன்னா, ಮತ್ತೊಬ್ಬರಿಗಾಗಿ ಮಾಡಿದ್ದೇನಾ, நான் தேவனை சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன்னா, ದೇವರನ್ನು ಸಂತೋಷ ಪಡಿಸಿದ್ದೇನಾ, நான் யோசித்து பார்க்கணும். ನಾವು ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು. எந்த ஒரு மனுஷனை எடுத்தாலும் ಯಾವ ಮನುಷ್ಯನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು எனக்கு 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 ನನಗೆ ನನಗೆ ನನಗೆ
என்னுடைய 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 ನನ್ನದು 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 நானே 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 ನಾನು 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 இதுதான் உன்னுடைய வாழ்க்கையா இருக்கு. ಇದೇ ಆತನ ಜೀವನವಾಗಿದೆ. நிறைய பேருடைய வாயின் வார்த்தைகளை பார்க்கும்போது ಅನೇಕರ ಬಾಯಿ ಮಾತುಗಳನ್ನು ನೋಡುವಾಗ நானே என்னுடைய இதுதான் வந்துட்டு இருக்கு. ನಾನು ನನ್ನದು ನಾನು ನನ್ನದು ಇದೇ ಬರ್ತಾ ಇದೆ. ஆனா அவர்கள் விசுவாசத்தை குறித்து யோசிப்பார்கள், பேசுவார்கள். ಆದರೆ ನಂಬಿಕೆಯ ಬಗ್ಗೆ ಅವರು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಮಾತಾಡ್ತಾರೆ. அது உண்மையான விசுவாசமே அல்ல. ಅದು ನಿಜವಾದಂತ ನಂಬಿಕೆ ಅದು ಅಲ್ಲ. இது உண்மையான விசுவாசமே அல்ல. ಅದು ನಿಜವಾದಂತ ನಂಬಿಕೆ ಅಲ್ಲ. இந்த விசுவாசத்தை குறித்து நான் இந்த மெசேஜை எடுக்கிறதுக்கு முன்பதாக ಈ ನಂಬಿಕೆ ಕುರಿತಾದಂತ ಸಂದೇಶ ತೆಗೆಯುವುದಕ್ಕೆ ಮೊದಲು என்ன மெசேஜ் எடுக்கலாம் சொல்லி ಯಾವ ಸಂದೇಶ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿ ಎಂದು ಯೋಚಿಸುತ್ತಾ ಇದ್ದೆ. ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. என்னுடைய பழைய ஒரு மெசேஜ் டைரி எடுத்து அப்படியே திருப்பி பார்த்துட்டே ನನ್ನ ಹಳೆಯ ಒಂದು ಸಂದೇಶದ ಡೈರಿ ತೆಗೆದು ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ. அதுல விசுவாசத்தை குறித்து நான் மெசேஜ் எடுத்திருக்கிறேன். ಅದರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಕುರಿತಾದಂತ ಸಂದೇಶವನ್ನು ತೆಗೆದಿದ್ದೇನೆ. எனக்குள்ள என்ன விசுவாசம் இது மாத்திரம் தானான்னு சொல்லிட்டு அப்படியே நான் அப்படியே தியானிச்சுட்டு இருக்கிறேன். ಆಗ ನಂಬಿಕೆ ಅಂದ್ರೆ ಇಷ್ಟು ಮಾತ್ರವೇ ಎಂದು ನಾನು ನನ್ನ ಒಳಗೆ ಧ್ಯಾನಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. அந்த ஒரே அந்த விசுவாசம் இது மாத்திரம் தானான்னு சொல்லிட்டு நான் ஒரு 1.5 hour அப்படியே நான் தியானிச்சுட்டு இருக்கேன். ನಂಬಿಕೆ ಎಂಬುದು ಇಷ್ಟು ಮಾತ್ರವೇ ಎಂದು ನಾನು ನನ್ನೊಳಗೆ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. அதுக்கப்புறம் தான் ஆவியானவர் இந்த காரியத்துக்குள்ளாக நடத்துகிறார். ಆಗ ತಾನೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಈ ಕಾರ್ಯದೊಳಗಾಗಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸಿದನು. விசுவாசி ஒரு உண்மையான விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன், ನಿಜವಾಗಲೂ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು, அவனுக்குள்ள ஆவியின் கனி 9 இருக்குன்னு சொல்லி ஆவியானவர் உணர்ந்தார். ಆತನೊಳಗೆ ಆತ್ಮನ ಫಲ 9 ಇರುತ್ತದೆ ಎಂದು ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಗ್ರಹಿಸಿದನು. ஏனென்றால் இந்த இடத்தில் 24வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ 24ನೇ ವಚನ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತೆ, கிறிஸ்துவினுடையவர்கள், ಕ್ರೈಸ್ತನವರು, இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನವರು, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನವರು ಎಂದು ಹೇಳಲ್ಪಡುವವರು தங்கள் மாம்சத்தையும் ತಮ್ಮ ಶರೀರ ಭಾವವನ್ನು அதனுடைய ஆசை இச்சைகளையும் ಅದರ ವಿಷಯಾಭಿಲಾಷೆಗಳನ್ನು சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದವರಾಗಿದ್ದಾರೆ. உண்மையான கிறிஸ்தவன் ನಿಜವಾದಂತ ಕ್ರೈಸ್ತನು தன்னுடைய மாம்சத்தையும் ஆசை இச்சையையும் ತನ್ನ ಶರೀರ ಭಾವವನ್ನು, ತನ್ನ ಇಚ್ಛೆಗಳನ್ನು, ಆಶೆಗಳನ್ನು சிலுவையில் அறைந்து விடுகிறான். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿದು ಬಿಡುತ್ತಾನೆ. ஞானஸ்தானத்தின் முகாந்திரமாக அறைந்து விடுகிறான். ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಜಡಿಯುತ್ತಾನೆ. தன்னை ஒப்பு கொடுத்தலின் முகாந்திரமாக அறைந்து விடுகிறான். ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವುದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಜಡಿಯುತ್ತಾನೆ. அதுக்கு மேல நானே என்னுடையதுன்னு வர்றதுக்கு சான்ஸே இல்ல. ಅದರ ಮೇಲೆ ನಾನು ನನ್ನದೇನು ಬರುವಂತಹ ಅವಕಾಶವೇ ಇಲ್ಲ. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல வரக்கூடியது, ಅದಕ್ಕೆ ಮುಂದಿನ ಹಂತದಲ್ಲಿ ಬರುವಂತದ್ದು இந்த ஆவியின் கனிகள் 9 மாத்திரமே. ಈ ಆತ್ಮನ ಫಲ 9 ಮಾತ್ರವೇ. நாம பாருங்களேன், சும்மா பார்க்கும்போது ಸುಮ್ಮನೆ ನೋಡುವಾಗ நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னாக்கா, ತುಂಬಾ ಜನ ಏನು ಮಾಡ್ತಾರಂದ್ರೆ, நீங்க ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டாக்கா, ನೀವ್ ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಉಡುಗೆ ಹಾಕಿದೀರಾ ಅಂತ ಹೇಳುವಾಗ, ட்ரெஸ் ಉಡುಗೆ, அப்போ அவங்க சொல்வாங்க, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, எங்க கணவனுக்கு இதுதான் பிடிக்கும், ನನ್ ಗಂಡನ್ಗೆ ಇದೇ ಇಷ್ಟ, என் மனைவிக்கு இதுதான் ನನ್ನ பிடிக்கும், ಹೆಂಡತಿಗೆ ಇದೇ ಇಷ್ಟ, என் பிள்ளைங்களுக்கு இதுதான் பிடிக்கும், ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಇದೇ ಇಷ್ಟ, எங்க அப்பா அம்மாக்கு இதுதான் ನಮ್ಮ பிடிக்கும், ತಂದೆ ತಾಯಿಗೆ ಇದೇ ಇಷ್ಟ, நான் நேசிக்கிற இந்த பர்టిక్యులர் பர்சனுக்கு இதுதான் பிடிக்கும், ನಾನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಈ ನಿರ್ದಿಷ್ಟ ವ್ಯಕ್ತಿಗೆ ಅದೇ ಇಷ್ಟ, அதனால தான் இந்த Dress போட்டுருக்கேன். ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಈ ಉಡುಗೆಯನ್ನು ಹಾಕೊಂಡಿದ್ದೇನೆ. அப்ப அவங்க கேட்பாங்க, இது உனக்கு முதல்லலாம் பிடிக்காதே, ಮೊದಲೆಲ್ಲ ನಿಮ್ಗೆ ಇದೆಲ್ಲ ಇಷ್ಟ ಇಲ್ವಲ್ಲ ಅಂತ ಕೇಳುವಾಗ, அப்ப அவங்க சொல்வாங்க, ಆಗ ಇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ஆனா இப்போ இவங்களுக்கு இது பிடிக்காதே, அதனால தான் நான் இத போட்டுருக்கேன். ಆದ್ರೆ ಈಗ ಇವ್ರಿಗೆ ಅದು ಇಷ್ಟ ಇಲ್ವಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನಾನು ಇದನ್ನ ಹಾಕಿದ್ದೆ. ஒரு சாதாரணமான மூக்கில் சுவாசம் உள்ள ஒரு மனுஷனுக்கு, ಸಾಧಾರಣವಾಗಿ ಮೂಗಿನಲ್ಲಿ ಶ್ವಾಸ ಇರುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ எது பிடிக்காத அதை விடக்கூடிய ஜனங்கள் இந்த நாட்களில் இருக்கிறார். ಯಾವುದು ಇಷ್ಟ ಇಲ್ಲವೋ ಅದನ್ನ ಬಿಡುವಂತಹ ಜನಗಳು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. காரணம் என்னன்னா, அவங்க அந்த மனுஷனை கண்ணுல பாக்குறாங்க. ಕಾರಣ ಏನೆಂದರೆ ಅವರು ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ತಮ್ಮ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡುತ್ತಾರೆ. ஏதோ ஒரு காரியம் அவங்க இடத்துல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗಿದೆ, அதனால அவங்க அவங்கள நேசிக்கிறதுனால, ಆದ್ದರಿಂದ ಅವರು ಅವರನ್ನ ಪ್ರೀತಿಸೋದ್ರಿಂದ அவங்களுக்கு பிடிக்காதத கூட அவங்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால செய்கிறாங்க. ಇವರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲದೆ ಇರೋದು ಅವರಿಗೆ ಇಷ್ಟ ಅಂತ ಹೇಳಿ ಮಾಡೋರಾಗಿದ್ದಾರೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன பிடிக்காதோ நீ இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்றியே, ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಏನೆಲ್ಲ ಇಷ್ಟ ಇಲ್ಲವೋ ನೀನು ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತೀಯಲ್ಲ, நீ எது ஏசப்பாக்கு பிடிக்காத காரியத்தை விட்டுருக்கிற. ನೀನು ಏನೆಲ್ಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಬಿಡದೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬಿಟ್ಟಿದ್ಯಾ. நான் டெய்லி ஜெபிக்கிறேன்,
ನಾನು ದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ, வேதத்தை தியானிக்கிறேன், ನಾನು ದಿನ ಸತ್ಯವೇದ ಓದ್ತೇನೆ, நான் சபைக்கு போறத ஒரு நாளும் தவற மாட்டேன், ನಾನು ಸಭೆಗೆ ಹೋಗುವುದನ್ನು ತಪ್ಪಿಸುವುದಿಲ್ಲ, நான் ஏசப்பாக்கு பிரியமானபடி தான் வாழ்றேன். ನಾನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತೇನೆ. இன்னைக்கு யோசித்து பாரு, உனக்குள்ள ஆவியின் கனி 9 இருக்கா? ನೀನು ಇಂದು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡು, ನಿನ್ನೊಳಗೆ ಆತ್ಮನ ಫಲ 9 ಇದೆಯಾ? நீ ஏசப்பாவை விசுவாசிக்கிறன, உனக்குள்ள உண்மையாக ஆவியின் கனி 9 காணப்பட வேண்டும். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನಂಬುವಂತ ನಿನಗೆ ಆತ್ಮನ ಫಲ 9 ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. நீ ஒருவேளை யோசிப்ப எனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு சொல்லி, ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಿ ನನ್ನೊಳಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆ, ஆனா அந்த விசுவாசம் ஏசப்பாக்கு ஏற்ற ஒரு விசுவாசம் அல்ல. ಆದರೆ ಆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ತಕ್ಕಂತ ನಂಬಿಕೆ ಅಲ್ಲ. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் ನನ್ನ சொல்லி. ನಾಮದಲ್ಲಿ ಏನನ್ನು ಕೇಳಿಕೊಂಡರೂ ನಾನು ಅದನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುವೆನು ಎಂದು. அப்ப எனக்குள்ள அந்த விசுவாசம் உண்மையாக இருக்க வேண்டும். ನಿಜವಾಗಲೂ ಈ ನಂಬಿಕೆ ನನ್ನೊಳಗೆ ಇರಬೇಕು, அப்பதான் அது நடக்கும். ಆಗ ಮಾತ್ರವೇ ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. நாங்க எத்தனையோ சமயம் நாங்க யோசித்திருக்கிறோம், ಎಷ್ಟೋ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಯೋಚಿಸ್ತೇವೆ, வசனம் இப்படி சொல்லுது, ವಚನ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಲ್ಲ, ஏன் நான் விசுவாசமா கேட்டா நடக்கிறது இல்ல? ಆದ್ರೆ ಯಾಕೆ ನಾನು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಕೇಳುವಾಗ ಅದು ನಡೀತಾ ಇಲ್ಲ? எனக்கு அருமையான தேவனுடைய ನನ್ನ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವ நீ ಮಗುವೆ, நிதானிச்சு ஆராய்ந்து நீ பார்த்தீனாக்கா, ನೀನು ನಿಧಾನಿಸಿ ನೀನು ಸಂಶೋಧನೆ ಮಾಡಿ ನೋಡುವಾಗ இந்த ஆவியின் கனி 9 ஏதோ ஒரு குறைவு ಈ ஏற்பட்டு, ಆತ್ಮನ ಫಲ 9ರಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕೊರತೆ ಏರ್ಪಟ್ಟಿದೆ. அதனால தான் அந்த ஜெபத்திற்கு பதில் இல்ல. ಅದಕ್ಕಾಗಿ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಇಲ್ಲ. அந்த ஒண்ணு குறைவுனாலும் விசுவாசத்துல ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு. ಆ ಒಂದು ಕೊರತೆಯಿಂದ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏಟು ಬಿದ್ದಿದೆ. நான் விசுவாசிக்கிற எனக்குள்ள இந்த ஆவியின் கனி 9 காணப்பட வேண்டும். ನಾ ನಂಬುವಂತ ನನ್ನೊಳಗೆ ಆತ್ಮನ ಫಲ 9 ಕಂಡು ಬರಬೇಕು. அப்பதான் அது நம்ம என்ன கேக்குறோமோ அது எங்க வாழ்க்கையில அது நடக்கக்கூடியதாக ಆಗ இருக்கிறது. ಮಾತ್ರವೇ ನಾವು ಏನು ಕೇಳಿದ್ದೇವೋ ಅದು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತದ್ದಾಗಿದೆ. இயேசு கிறிஸ்து பாருங்களேன் எவ்வளவு ஒரு பெருந்தன்மையா அவர் சொல்லி இருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೋಡಿ ಎಷ್ಟು ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಇದನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நான் செய்ததை காட்டிலும் நீங்க பெரிய காரியத்தை செய்வீர்கள். ನಾನು ಮಾಡಿದಕ್ಕಿಂತಲೂ ಮಹಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಮಾಡುವಿರಿ ಎಂದು. இந்த மத்திய 21:21 பாருங்களேன். ಮತ್ತಾಯ 21:21 ನೋಡಿ, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்களும் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ಅದಕ್ಕೆ ಯೇಸು, ನಿಮಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ನೀವು ಸಂಶಯ ಪಡದೆ ನಂಬಿದರೆ ನಾನು ಅಂಜೂರದ ಮರಕ್ಕೆ ಮಾಡಿದಂತದ್ದನ್ನು ನೀವು ಮಾಡುವಿರಿ. ಇದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಈ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ನೀನು ಕಿತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬೀಳು ಎಂದು ಹೇಳಿದರೆ ಅದು ಆಗುವುದು. இப்படி கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ಎಂತ ಮಹಾ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕರ್ತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நாங்க என்ன சொல்லுறோமோ அது நடக்கும்படியான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ಹೇಳುತ್ತೇವೋ ಅದು ಹಾಗೆ ನಡೆಯುವಂತ ಅಧಿಕಾರವನ್ನು ಕರ್ತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த 22வது வசனத்துல கூட இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 22ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ನೀವು ನಂಬಿಕೊಂಡು ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಏನೇನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವಿರೋ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ಅದನ್ನೆಲ್ಲ ಹೊಂದುವಿರಿ. இயேசு கிறிஸ்து சொல்லல, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಲಿಲ್ಲ, நீ இதை கேளு நான் இதை தரேன், அதை கேளு அதை தரேன்னு சொல்லிட்டு. ನೀನು ಇದನ್ನ ಕೇಳು ನಾನು ಇದನ್ನ ಕೊಡ್ತೇನೆ, ಅದನ್ನ ಕೇಳು ಅದನ್ನ ಕೊಡ್ತೇನೆ. நீ விசுவாசமா என்னத்தை கேட்கிறையோ நீ அதை பெற்றுக்கொள்வ. ನೀನು ನಂಬಿಕೆಯಿಂದ ಏನೆಲ್ಲಾ ಕೇಳ್ತೀಯೋ ಅದೆಲ್ಲ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವೆ. நம்ம நிறைய சமயத்துல விசுவாசத்தோடு கூட நாங்க கேட்கிறோம், ಅನೇಕ ಸಾರಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಕೇಳ್ತೇವೆ, ஏசப்பா இதை செய்வாருன்னு சொல்லி எங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದನ್ನ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ನಮ್ಮೊಳಗಿದೆ. ஆனா ஏதோ ஒரு இடத்துல அந்த ஆவியின் கனி 9ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடும். ಆದರೆ ಆತ್ಮನ ಫಲ 9ರಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇದೆ. அதனால தான் அது நடக்காம போயிருது. ಅದಕ್ಕಾಗಿ ಅದು ನಡೆಯಲಾರದೆ ಇದೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ இந்த ಮಗುವೇ, கடைசி நாட்களில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் ಈ ಕೊನೆಯ கொண்டிருக்கிறார். ದಿನಗಳಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾ அவர் ಇದ್ದಾನೆ. உன்னிடத்துல எதிர்பார்க்கிறது ஆவியின் கனி 9ஐயும் அவர் எதிர்பார்க்கிறார். ನಿಮ್ಮೊಳಗೆ ಆತನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇರುವುದು ಆತ್ಮನ ಫಲಗಳು 9. அவர் வர ஆரம்பித்து விட்டார். ಆತನು ಬರಲು ಆರಂಭಿಸಿದನು. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುತ್ತಲಿದ್ದಾನೆ. அவரை நோக்கி நாங்க பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ಆತನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ ನಾವು ಪ್ರಯಾಣಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. நாங்களும் அவரும் எதிரே சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ನಾವು ಅವರು ಎದುರು ಬದುರಾಗಿ ಸಂಧಿಸಲು ಆಯುಧ ಪಡಬೇಕು. அதனால தான் இந்த வசனத்தோடு கூட உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಈ ವಚನದೊಂದಿಗೆ ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. விசுவாசம் என்ற ஒரு பொருளோடு கூட ನಂಬಿಕೆ ಎಂಬಂತ ಒಂದು ವಸ್ತುವಿನೊಂದಿಗೆ உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறதோ என்று சொல்லி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ನಿಮಗೆ ಏನು ಅಗತ್ಯತೆ ಬೇಕು ಎಂಬುದನ್ನು ಆತನು ಮಾತನಾಡುತ್ತಾ
ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. உனக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருந்தா தான் நான் என்னை நீ சந்திக்க முடியும் என்று சொல்லி ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ನಿನ್ನೊಳಗೆ ಏನೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಇದ್ದರೆ ಮಾತ್ರವೇ ನನ್ನನ್ನು ಸಂಧಿಸಲಾಗುವುದು ಎಂದು ಪವಿತ್ರಾತ್ಮನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. எனக்கு அருமையான விசுவாசியே, ನನ್ನ ಪ್ರಿಯ ವಿಶ್ವಾಸಿಯೇ, கொஞ்சம் யோசித்து பாரு, உனக்குள்ள உண்மையான விசுவாசம் இருக்கான்னு சொல்லி. ನಿನ್ನೊಳಗೆ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡು, ನಿಜವಾದಂತ ನಂಬಿಕೆ ಇದೆಯೇ ಎಂದು. எங்களுடைய எல்லா ஆசா பாசங்க எல்லாத்தையும் நாங்க சிலுவையில் அறந்துட்டோமே. ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಆಶಾ ಪಾಶಗಳನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಾವು ಜಡಿದು ಬಿಟ್ಟೇವಲ್ಲ. அப்ப எனக்குள்ள நானே எனக்குன்றது வரவே கூடாது. ನನಗೆ ನನ್ನದು ಎಂದು ಬರಲೇಬಾರದು. இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு தான் போயிட்டே இருக்கோம். ಯೇಸು ಯೇಸು ಹೇಳುತ್ತಲೇ ಹೋಗುತ್ತಾ ಇರಬೇಕು. நாங்க பேதுருவை குறிச்சு பார்க்கிறோம். ಪೇತ್ರನ ಕುರಿತಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. மத்தேயு 14:31ல, ಮತ್ತಾಯ 14:31ರಲ್ಲಿ, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ಆ ಕ್ಷಣವೇ ಯೇಸು ಕೈ ಚಾಚಿ ಅವನನ್ನು ಹಿಡಿದು ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿಯೇ ಯಾಕೆ ಸಂದೇಹ ಪಟ್ಟೆ ಎಂದು ಹೇಳಿದನು. அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் பேதுருக்குள்ள. ಪೇತ್ರನೊಳಗೆ ಒಂದು ಸಂಶಯ. இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்றான், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಳಿ ಹೇಳ್ತಾರೆ, ஏசப்பா நான் வந்துட்டு இந்த சமுத்திரத்து மேல நான் நடந்து வரணும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಾನು ಈ ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ನಡೆದು ಬರಬೇಕು. உடனே இயேசு சொல்றா, நீ நடந்து வா. ತಕ್ಷಣ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ನಡೆದು ಬಾ. உடனே திடீர்னு சந்தேகம். ದಿಢೀರನೆ ಒಂದು ಸಂಶಯ. அந்த சந்தேகம் அவனை கீழே இழுத்துட்டு போய், ಆ ಸಂಶಯ ಆತನನ್ನು ಕೆಳಗೆ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. வெளிப்படுத்துதல்ல நாங்க பாக்குறோம், ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ஆதி அன்பை விட்டுட்டா. ನೀನು ಆದಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಪ್ರೀತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿ ಎಂದು. ஆதியில நாங்க பார்க்கும்போது எத்தனையோ காரியங்கள் நாங்க ஜெபிக்கும் போது எங்க வாழ்க்கையில அது நிறைவேறி. ಆರಂಭದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಅದೆಲ್ಲ ನಡೆದಿದೆ. தேவ பிள்ளையை நீ யோசித்து பாரு. ದೇವ ಮಗು, ನೀನು ಯೋಚಿಸಿ ನೋಡು. எத்தனை காரியத்தை நீ ஜெபிக்கும் போது நீ அதை உடனே பெற்றுக்கொண்டாய். ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ತಕ್ಷಣವೇ ಹೊಂದಿಕೊಂಡೆ. அப்போ நீ பார்க்கும்போது தேவனுக்காக நீ வைராக்கியமா இருந்த. ಆಗ ನೀನು ನೋಡುವಾಗ ದೇವರಿಗಾಗಿ ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವಳಾಗಿದ್ದಿ. இயேசுவை ஏற்றுக்கொண்ட. ಆಗ ತಾನೇ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡೆ. ஐயோ நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், ಅಯ್ಯೋ ನಾನು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿಕೊಂಡೆ, அதனால நான் பொய் பேசக்கூடாது, ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸುಳ್ಳು ಹೇಳಬಾರದು, நான் பொறுமையா இருக்கணும், ನಾನು ಸಹನೆಯಿಂದ நான் ಇರಬೇಕು, தாழ்மையா இருக்கணும், ನಾನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಬೇಕು, நான் அன்பா இருக்கணும், ನಾನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರಬೇಕು. எல்லாத்தையும் சகிச்சு நாங்க நடந்தோம். ಎಲ್ಲವನ್ನು ಸಹಿಸಿ ನಾವು ನಡೆದೆವು. எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಸಂತೋಷವಿತ್ತು, எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇತ್ತು. ஆனா இன்னைக்கு அதுல ஒரு போராட்டம், ಆದರೆ ಅದರಲ್ಲಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಹೋರಾಟ, இன்னைக்கு அதுல ஒரு கண்ணீர், ಈ ದಿನದಲ್ಲಿ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಕಣ್ಣೀರು, அதுல ஒரு பயம், ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಭಯ, அதுல ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு ஃபீலிங், ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಜಾಗೃತತೆ ಇಲ್ಲದಂತಹ ಒಂದು ಭಾವನೆ. இப்படியாக பலவித காரியங்களில் நாங்க கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஏன்னா அந்த ஆவியின் கனியில ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேப் வந்துருச்சு. ಏಕೆಂದರೆ ಆ ಆತ್ಮನ ಫಲದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಒಡಕು ಬಿದ್ದಿದೆ. அந்த எங்க வாழ்க்கையில அப்படியே நாங்க உள்ள போக ஆரம்பிக்கிறோம். ನಾವು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಹಾಗೆ ಕೆಳಗೆ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இயேசு பேதுருவை பார்த்து சொல்றாரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪೇತ್ರನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, விசுவாசியே, ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿಯೇ. அவன் இயேசுவை மாத்திரம் பார்த்துட்டு இருந்தான். ಅವನು ಯೇಸುವನ್ನು ಮಾತ್ರ ನೋಡ್ತಾ ಇದ್ದ. தன்னை குறிச்சு யோசிக்கல, ತನ್ನನ್ನು ಕುರಿತು ಯೋಚನೆ இந்த ಮಾಡಲಿಲ್ಲ, உலகத்தை குறிச்சு ಈ யோசிக்கல. ಪ್ರಪಂಚದ ಕುರಿತಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. இயேசுவின் அந்த அழகான முகத்தை பார்த்துட்டு நடக்கிறான். ಯೇಸುವಿನ ಸುಂದರ ಮುಖವನ್ನು ನೋಡಿ ನಡೀತಾ அந்த ಇದ್ದಾನೆ. பிரகாசத்தை பார்த்துட்டு ಆ நடக்கிறான். ಪ್ರಕಾಶವನ್ನು ನೋಡಿ ನಡೀತಾ அந்த ಇದ್ದಾನೆ. நித்திய ஜீவனை கொடுக்கிற அந்த முகத்தை பார்த்துட்டு ಆ நடக்கிறான். ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡುವಂತ ಮುಖವನ್ನು ನೋಡಿ ನಡೀತಾ தன்னை ಇದ್ದಾನೆ. நேசிக்கிற அந்த முகத்தை பார்த்துட்டு ತನ್ನನ್ನು நடக்கிறான். ಪ್ರೀತಿಸುವಂತ ಮುಖವನ್ನು ನೋಡಿ ನಡೀತಾ அந்த ಇದ್ದಾನೆ. சமுத்திரம் அவனை உள்ள இழுக்க முடியல. ಆ ಸಮುದ್ರವು ಆತನನ್ನು ಒಳಗೆ ಎಳೆಯಲಾಗಲಿಲ್ಲ. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೇ, இயேசுவை நீ நோக்கி பார்க்கும் பொழுது ಯೇಸುವನ್ನು ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ இந்த ನೋಡುವಾಗ உலகத்தின் காரியங்கள் உன்னை உள்ள கீழே இழுக்க முடியாது. ಈ ಪ್ರಪಂಚದ ಕಾರ್ಯಗಳು ನಿನ್ನನ್ನು ಕೆಳಗೆ ಎಳೆಯಲಾರದು. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಆಗಿರಲಿ, எவ்வளவு பெரிய போராட்டமாக ಎಷ್ಟು ದೊಡ್ಡ இருக்கட்டும், ಹೋರಾಟವಾಗಿರಲಿ, உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் கனி, ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವಂತ ಆತ್ಮನ ಫಲ, உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் கனி முகாந்திரமாக இயேசுவின் முகத்தை நீ பார்க்கிறாய். ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವಂತ ಆತ್ಮನ ಫಲದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಯೇಸುವಿನ ಮುಖವನ್ನು ನೀನು ನೋಡುತ್ತೀ. அந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்கும் பொழுது ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖವನ್ನು ನೋಡುವಾಗ அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಸಮಸ್ಯೆ ಆಗಿದ್ದರೂ உன்னை இழுக்க முடியாது, கீழே ನಿನ್ನನ್ನು ಎಳೆಯಲಾಗದು, உன்னை ಕೆಳಗೆ துக்கப்படுத்த முடியாது, ನಿನ್ನನ್ನು ದುಃಖಪಡಿಸಲಾಗದು, உன்னை பயப்படுத்த முடியாது, ನಿನ್ನನ್ನು ಭಯಪಡಿಸಲಾಗದು, உன்னை வேதனைப்படுத்த முடியாது. ನಿನ್ನನ್ನು ವೇದನೆಪಡಿಸಲಾಗದು. நீ ஒரு யுத்த வீரனாக முன்னோக்கி கடந்து செல்வாய். ನೀನು ಯುದ್ಧ ವೀರನಾಗಿ ಮುಂದೆ
ನಡೆಯುವಿ. நீ ஒரு யுத்த வீரன். ನೀನು ಯುದ್ಧ ವೀರನು. நீ ஒரு யுத்த வீரன். ನೀನು ಯುದ್ಧ ವೀರನು. சங்கீதம் 106:12 இப்படியாக இருக்கிறது. ಕೀರ್ತನೆ 106:12 ಈ ರೀತಿಯಾಗಿ அவரை விசுவாசிக்கிறவர்கள் ಅವರನ್ನು ನಂಬುವವರು அவர்கள் துதிக்கிறவர்களாக இருப்பார்கள். ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸುವವರಾಗಿ ஆவியின் கனி உன்னிலே காணப்படும் பொழுது ಆತ್ಮನ ಫಲ ನಿನ್ನೊಳಗೆ ಕಂಡು ಬರುವಾಗ எல்லா நேரத்திலும் தேவனை துதிக்கிறவனாக காணப்படுவாய். ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲೂ ನೀನು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೀಯ. அது முகாந்திரமாக நீ தேவனை நோக்கி பார்க்கிறவனாக காணப்படுவாய். ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೀನು ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವಿ. உனக்குள்ள எந்த தோல்வியும் வராது. ನಿನ್ನೊಳಗೆ ಯಾವ ಸೋಲು ಬರಲಾರದು. உலகத்துல தோல்விகள் உண்டு. ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಸೋಲುಗಳು ಉಂಟು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು சொல்ற உலகத்துல உபத்திரங்கள் உண்டு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಉಪದ್ರವಗಳು ಉಂಟು. ஆனாலும் திடன்கொள். ಆದರೂ ಧೈರ್ಯದಿಂದಿರಿ. திடன்கொள். ಧೈರ್ಯದಿಂದಿರಿ. நான் உலகத்தை ஜெயித்தேன். ನಾನು ಈ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಿದೆ. அந்த உண்மையான விசுவாசம் இருக்கிற மனுஷன் ಆ ನಿಜವಾದಂತ ನಂಬಿಕೆ ಇರುವಂತ ಮನುಷ್ಯನು தன்னுடைய பிரச்சனை வேதனைகளை அவன் நினைச்சு பார்க்க மாட்டான். ತನ್ನ ಸಮಸ್ಯೆಗಳು ವೇದನೆಗಳನ್ನು ಆತನು ಯೋಚಿಸಿ ನೋಡಲಾರನು. அவனுடைய மைண்ட்ல இருக்காது. ಅವನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅದು ಇರಲಾರದು. அவனுடைய யோசனையில் இருக்காது. ಅವನ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಇರಲಾರದು. நாங்க பவுல சீலாவை குறித்து நாங்க எத்தனையோ முறை தியானிக்கிறோம். ನಾವು ಪೌಲ ಸೀಲರ ಬಗ್ಗೆ ಅನೇಕ ಸಾರಿ ಧ್ಯಾನಿಸುತ್ತೇವೆ. அவங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு விசுவாசம் இருந்ததனால ಅವರೊಳಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾದಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದ್ದದ್ದರಿಂದ அவங்களுக்குள்ளாக ஆவியின் கனிகள் 9 இருந்தது. ಅವರೊಳಗೆ ಆತ್ಮನ ಫಲ 9 ಇತ್ತು. அதனால தான் அவங்கள பிரச்சனை குறித்து அவங்க யோசிக்கவே இல்ல. ಅದಕ್ಕಾಗಿ ಅವರ ಸಮಸ್ಯೆ ಬಗ್ಗೆ ಅವರು ಯೋಚಿಸಲಿಲ್ಲ. அவங்களுடைய அடி உதையை பத்தி அவங்க யோசிக்கல. ಅವರ ಒಂದು ಹೊಡೆತದ ಬಗ್ಗೆ ಅವರು ಯೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அவங்க சிறையிருப்பை குறித்து யோசிக்கல. ಅವರ ಸೆರೆವಾಸದ ಕುರಿತಾಗಿ ಅವರು ಯೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அவங்க சரீரத்தில் இருந்த காயங்களை குறித்து யோசிக்கல. ಅವರ ಶರೀರದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಗಾಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಯೋಚಿಸಲಿಲ್ಲ. அவங்க அவமானத்தை குறித்து அவங்க யோசிக்கல. ಅವಮಾನದ ಕುರಿತಾಗಿ ಅವರು ಯೋಚಿಸಲಿಲ್ಲ. அவங்கள தலைகீழாக அவங்கள கால்களை கட்டி போட்டிருக்காங்க அத குறித்து யோசிக்கல. ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಅವರ ಕಾಲುಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕಿದ್ದಾರೆ ಅದರ ಕುರಿತಾಗಿ ಅವರು ಯೋಚಿಸಲಿಲ್ಲ. அவங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ಅವರು ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. அவங்க தேவனை துதித்து ஆராதித்தார்கள். ಅವರು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧಿಸಿದರು. அதுதான் சங்கீதம் 106ல இருக்குது. ಅದೇ ಕೀರ್ತನೆ 106ರಲ್ಲಿದೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗನೇ, உனக்குள்ள விசுவாசம் சொல்லிட்டு இருக்கிறியே, ನಿನ್ನೊಳಗೆ ನಂಬಿಕೆ ಎಂದು ಹೇಳ್ತಾ ಇದೀಯಲ್ಲ. இத்தனை காரியங்கள் உனக்குள்ளாக இருக்கிறதா என்று சொல்லி நீ நிதானித்து ஆராய்ந்து பார். ನಿನ್ನೊಳಗೆ ಇಷ್ಟು ಕಾರ್ಯಗಳಿದೆಯಾ ಎಂದು ನೀನು ನಿಧಾನಿಸಿ ಸಂಶೋಧನೆ ಮಾಡಿ ನೋಡು. நீ ஜெயிக்கும்படியாக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ನೀನು ಜಯಿಸುವಂತೆ ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய சித்தமும் திட்டமும் வைத்திருக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಚಿತ್ತಗಳನ್ನು ಯೋಚನೆಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனா நீ இன்னைக்கு எந்த இடத்துல நீ நின்று கொண்டிருக்கிறாய்? ಆದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು இன்னைக்கு நீ எந்த இடத்துல நின்று ಯಾವ கொண்டிருக்கிறாய்? ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀನು ನಿಂತಿದ್ದೀಯ? இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ಇದನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವಂತ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, நீ இப்ப இருக்கிற இடம் உன்னுடைய இடமே அல்ல. ಈಗ ನೀನು ಇರುವಂತ ಸ್ಥಳ ಆ ಸ್ಥಳವೇ ಅಲ್ಲ. உன்னுடைய ஆசா பாசங்கள் உன்னுடைய சுய வெறுப்பு எல்லாத்தையும் நீ கல்வாரி சிலுவையில அரைஞ்சிட்டியே. ನಿನ್ನ ಆಶಾ ಭಾಷೆಗಳು ನಿನ್ನ ಸ್ವಯಂಗಳು ಎಲ್ಲವನ್ನು ನೀನು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿಯುತ್ತಿದೆಯಲ್ಲ. உன்னுடைய ஆவியின் கனிகள் 9 எங்கே? ನಿನ್ನ ಆತ್ಮನ ಫಲ 9 ಎಲ್ಲಿ? உன்னுடைய ஆவியின் கனிகள் 9 எங்க போய் விட்டது? ನಿನ್ನ ಆತ್ಮನ ಫಲ 9 ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿತ್ತು? அந்த விசுவாசம் இல்லாததனால உன்னை விட்டு அது அகன்று போனது. ನಿನ್ನೊಳಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ಕಾರಣ ಅದು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿತ್ತು. அது அகன்று போனது நிமித்தமான உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் போய் விட்டது. ಅದು ಅಗಲಿದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಸಿಗದೆ ಹೋಯಿತು. தேவனுடைய சித்தம் வாழ்க்கையில நிறைவேறாமல் போய் விட்டது. ದೇವರ ಚಿತ್ತಗಳು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನೆರವೇರಲಾಗದೆ ಹೋಯಿತು. எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು ಕರ್ತನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. தெளிவாக உன்னோடு கூட பேசியிருக்கிறார். ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. ஊழியக்காரர்கள் முகாந்திரமாக உன்னோடு பேசியிருக்கிறார். ಸೇವಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. நீ வேதத்தை வாசிக்கும் போது உன்னோடு கூட பேசியிருக்கிறார். ವೇದವನ್ನು ಓದುವಾಗ ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. அந்த காரியங்கள் என்றைக்கோ நடக்க வேண்டியது. ಆ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಯಾವತ್ತೋ ನಡೆಯಬೇಕಿತ್ತು. ஆனால் இன்னைக்கு கூட அது நடக்கல. ಆದರೆ ಇಂದು ಸಹ ಅದು ನಡೆಯುತ್ತಾ ಇಲ್ಲ. இந்த செகண்ட்ல நடக்கல. ಈ ಗಳಿಗೆಯಲ್ಲೂ ಅದು ನಡೆಯಲಿಲ್ಲ. உன்னுடைய விசுவாசம் எங்கே? ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಎಲ್ಲಿ? உன்னுடைய விசுவாசம் உனக்குள்ள உண்மையாக இருக்குமாயி? ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ನಿನ್ನೊಳಗೆ ನಿಜವಾಗಲೂ ಇರುವುದೇ ಆದರೆ அந்த ஆவியின் கனிகள் 9 இருக்கும். ಆ ಆತ್ಮನ ಫಲ 9 ಇರುತ್ತದೆ. அந்த கனி 9 ஏதோ ஒரு கனி இல்லாததனால ಆ ಯಾವುದೋ ಒಂದು ಫಲ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ உன்னுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் தடை தடை தடை. ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳು ತಡೆಯಾಗಿದೆ. பயம் பயம், ಬರೀ ಭಯವಾಗಿದೆ. போராட்டம் போராட்டம், ಹೋರಾಟ
ಸಂಕಟವಾಗಿದೆ. ஐயோ ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி, ಅಯ್ಯೋ ಯಾಕೆ ನನಗೆ ಮಾತ್ರ ಇದು, ஐயோ நான் இப்படி இருக்க வேண்டியவனே இல்லையே, ಅಯ್ಯೋ ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರುವಂತವನೇ ಅಲ್ಲವಲ್ಲ, ஏன் என் வாழ்க்கை இப்படியா கடந்து போய் ಅಯ್ಯೋ கொண்டிருக்கு, ಯಾಕೆ ನನ್ನ ಜೀವನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಾದು ಹೋಗುತ್ತಾ ಇದೆ, ஏதோ ஒரு கனி அந்த இடத்துல தடைப்பட்டு இருக்கு, ಯಾವುದೋ ಒಂದು ಫಲ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ತಡೆಯಾಗಿದೆ. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಇದನ್ನ ಕೇಳ್ತಾ ಇರುವಂತ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೇ, இந்த ஆவியின் கனிகளை வைத்து உன்னை நீ சோதித்து பார். ಈ ಆತ್ಮನ ಫಲಗಳನ್ನು ಇಟ್ಟು ನಿನ್ನನ್ನು ನೀನು ಶೋಧಿಸಿ ನೋಡು. கர்த்தர் உன் முகாந்தரமாக பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ನೀನು ಎದ್ದೇಳಿ ಪ್ರಕಾಶಿಸಬೇಕೆಂದು ಹೇಳಿ ಆತನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. நீ பட்ட வேதனை போதும் என்று சொல்லி விரும்புகிறார். ನೀನು ಪಟ್ಟಂತ ವೇದನೆಗಳೆಲ್ಲ ಸಾಕು ಎಂದು ಹೇಳಿ நீ பட்ட அவமானங்கள் போதும் என்று சொல்லி ನೀನು விரும்புகிறார். ಪಟ್ಟಂತ ಅವಮಾನಗಳೆಲ್ಲ ಸಾಕು ಎಂದು ಹೇಳಿ ಬಯಸುತ್ತಾನೆ. ஆகவே உனக்குள்ள இன்றைக்கு அந்த ஆவியின் கனி எந்த இடத்துல உனக்கு குறைவுபட்டிருக்கு என்று சொல்லி நீ யோசித்து பார். ಅದಕ್ಕಾಗಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ಆತ್ಮನ ಫಲ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿನಗೆ ಕೊರತೆಯಾಗಿದೆ ಎಂದು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡು. தேவனுடைய வல்லமையின் கரம் உனக்கு நேராக நீட்டப்பட்டு கொண்டிருக்கு. ದೇವರ ಬಲವುಳ್ಳ ಹಸ್ತವು ನಿನ್ನ ನೇರಾಗಿ ಚಾಚಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த ஆவியின் கனி ஒரு காரியம் நீ சரிப்படுத்த வேண்டுமோ, ಆ ಆತ್ಮನ ಫಲದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ನೀನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, அது சரிப்படுத்தும் பொழுது ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ அந்த கரம் உன்னை தூக்கி எடுக்கும், ಆ ಕರ ನಿನ್ನನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತುವುದು, உன்னை உயர்த்தும், ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತಿಪಡಿಸುವುದು, நீ ಅನೇಕ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். ನೀನು ಅನೇಕ ಜನಾಂಗಗಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವೆ. நாங்க அப்படித்தான் இந்த சங்கீத பாகத்துல பார்த்தோம். ನಾವು ಅದನ್ನ ತಾನೇ ಈ ಕೀರ್ತನೆ ಭಾಗದಲ್ಲಿ ನೋಡಿದೆವು. சவுலையும் தாவீதையும் குறித்து பார்க்கும் பொழுது ಸೌಲನನ್ನು ದಾವೀದನನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೋಡುವಾಗ தாவீது விசுவாசம் உள்ளவனாக காணப்பட்டான். ದಾವೀದನು ನಂಬಿಕೆಯುಳ್ಳವನಾಗಿ ಕಂಡು ಬಂದನು. அவனுக்குள்ளாக ஆவியின் கனிகள் எல்லாமே காணப்பட்டது. ಆತನೊಳಗೆ ಆತ್ಮನ ಫಲ ಎಲ್ಲವೂ ಕಂಡು ಬಂತು. அவன் தன்னுடைய குடும்பத்தை குறித்து அவன் கேர் பண்ணல. ತನ್ನ ಕುಟುಂಬದ ಕುರಿತಾಗಿ ಆತನು ಯಾವ ಯೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அந்த ஆவியின் கனி 9 இருந்ததனால அவனுக்குள்ள எந்த டென்ஷனும் வரல. ಆತ್ಮನ ಫಲ 9 ಇದ್ದದರಿಂದಲೇ ಆತನು ಯಾವ ಟೆನ್ಷನ್ ಆಗಲಿಲ್ಲ, எந்த துக்கமும் வரல, ಯಾವ ದುಃಖವೂ ಬರಲಿಲ್ಲ, தேவனிடத்துல போய் புலம்பல, ದೇವರ ಬಳಿ ಹೋಗಿ ಪ್ರಲಾಪಿಸಲಿಲ್ಲ. அவனுக்குள்ள அந்த கனி இருந்ததால தேவனோடு கூட நடக்கிறவனாக ಆ காணப்பட்டான். ಫಲ ಆತನೊಂದಿಗೆ ಇದ್ದಿದ್ದರಿಂದ ದೇವರೊಂದಿಗೆ ನಡೆಯಲು ಆರಂಭಿಸಿದನು. அதனால அவன் ஜெயிக்கிறவனாக காணப்பட்டான். ಅದಕ್ಕಾಗಿ ಆತನು ಜಯಿಸುವಂತವನಾಗಿ ಕಂಡು ஆனா ಬಂದನು. அதே நேரத்துல சவுலன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಸೌಲನು ದೇವರಿಂದ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವನೇ. அவனுக்குள்ள ஆவியின் கனி இல்லாததுனால தான் ಆತನೊಳಗೆ ಆತ್ಮನ ಫಲ ಇಲ್ಲದೆ அந்த ಇದ್ದರಿಂದ பிரச்சனை நேரத்துல அவனுக்குள்ளாக பயம் ஏற்பட்டது. ಆ ಸಮಸ್ಯೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನೊಳಗೆ ಭಯ ಹುಟ್ಟಿತು. அந்த பயத்தின் நிமித்தமாக ಆ ಭಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடந்து போனான். ದೇವರಿಗೆ ಅವಿಧೇಯನಾಗಿ ನಡೆಯುದನು. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗು, உனக்குள்ளாக ஆவியின் கனி காணப்படாத பொழுது ನಿನ್ನೊಳಗೆ ಆತ್ಮನ ಫಲ ಕಾಣದೇ ಇರುವಾಗ அந்த பிரச்சனை நேரத்துல பயம் உண்டாகும், ಆ ಸಮಸ್ಯೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಭಯ ಬರುತ್ತದೆ, கலக்கம் உண்டாகும், ಆ ಕಳವಳ ಬರುತ್ತದೆ, வேதனை உண்டாகும். ವೇದನೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. உடனே ரியாக்ட் பண்ணும் பொழுது ನೀನು ತಕ್ಷಣ ಅದಕ್ಕೆ ಪ್ರತಿಕ್ರಿಯಿಸುವಾಗ தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவாய். ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೀನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವೆ. ஆகவே ஜாக்கிரதையாக இந்த நேரத்துல யோசிக்க, நீ நிதானித்து அறிந்து பார். ಅದಕ್ಕಾಗಿ ಜಾಗೃತೆಯಿಂದ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ನೀನು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡು. உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ தடைகள், ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ತಡೆಗಳು. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் மாற்ற விரும்புகிறார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಅದನ್ನೆಲ್ಲ ಬದಲಾಯಿಸಲು ಬಯಸುತ್ತಾನೆ. இந்த ஆவிக்குரிய ஆவியின் கனிகள் எத்தனை இதுக்குள்ள குறைஞ்சிருக்கு. ಈ ಆತ್ಮಿಕ ಫಲಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟು ನನ್ನೊಳಗೆ ಕೊರತೆ ಆಗಿದೆ. யோவான் 14:15 இப்படியா இருக்கு அல்லவா? ಯೋಹನ 14:15 ಈ ರೀತಿಯಾಗಿದೆಯಲ್ಲ, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் ನೀವು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಾದರೆ என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನೆಲ್ಲ ಕೈಕೊಳ್ಳುವಿರಲ್ಲವಾ? ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಆದ್ದರಿಂದ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ உனக்குள்ள ಮಗನೇ, உண்மையான விசுவாசம் இருக்குமாய் ನಿನ್ನೊಳಗೆ ನಿಜವಾದ ನಂಬಿಕೆ ಇರುವುದೇ ಆದರೆ ஆவியின் கனிகளால நிரப்பப்பட்டு ಆ ಆತ್ಮನ ಫಲದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟು ஒரு யுத்த வீரனாக ಒಂದು ಯುದ್ಧ நீ ವೀರನಾಗಿ நிற்கும் பொழுது ನೀನು ನಿಲ್ಲುವಾಗ உனக்கு முன்பதாக யாருமே நிற்க முடியாது. ನಿನ್ನ ಮುಂದಾಗಿ ಯಾರು ನಿಲ್ಲಲಾರರು. எந்த சத்துருடைய வல்லமை நிற்க முடியாது. ಯಾವ ಶತ್ರುವಿನ ಬಲವು எந்த ನಿಲ್ಲಲಾರದು. மனுஷ வல்லமையும் நிற்க ಯಾವ முடியாது. ಮನುಷ್ಯ ಬಲವು ನಿಲ್ಲಲಾರದು. நீ கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற எல்லா சித்தமும் திட்டமும் அது 100% நிறைவேறும். ಕರ್ತನು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಇಟ್ಟಂತ ಎಲ್ಲ ಚಿತ್ತ ಯೋಜನೆಗಳು 100% ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನೆರವೇರು. அப்பதான் அந்த நாங்க சங்கீத பாகத்துல நாங்க தியானிச்ச வேண்டாமா? ಆಗ ಮಾತ್ರವೇ ಆ ಕೀರ್ತನ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದಂತೆ Faith moves God. ಆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಆ ದೇವರನ್ನು ಅಲುಗಾಡಿಸುತ್ತದೆ. அந்த விசுவாசத்தான் தேவனை அசைய பண்ணும். ಆ ನಂಬಿಕೆ ದೇವರನ್ನು ಅಲುಗಾಡಿಸುತ್ತದೆ. அந்த
அந்த தேவன் அசையும் பொழுது ಆ ದೇವರು ಅಲುಗಾಡುವಾಗ நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವುದು. தோல்விகள் மத்தியில போய் கொண்டிருக்கிற, ಸೋಲಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ ಇರುವಂತ, ஒருவேளை வியாதியின் மத்தியில போய் கொண்டிருக்கிற, ಒಂದು ವೇಳೆ ವ್ಯಾಧಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ ಇರುವಂತ, ஒருவேளை பயத்தின் மத்தியில போய் ಒಂದು ವೇಳೆ ಭಯದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ ಇರುವಂತ, ஆவியின் கனி முகாந்திரமாக ನಿನ್ನ ಆತ್ಮನ ಫಲದ ಮುಖಾಂತರವಾಗಿ உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಲಪಡಿಸಿ நீ ஜெபிக்கிற, நீ எதிர்பார்க்கிற எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள். ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ನಿರೀಕ್ಷಿಸುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿಕೋ. நம்ம நிறைய சமயத்துல வெறுமே என்ன பண்ணிடுறோம், ನಾವು ಅನೇಕ ಸಾರಿ ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ, விசுவாசம் சொல்லி எப்படியோ வாழ்ந்துட்டு அது நடக்காம போறதுனால ನಂಬಿಕೆ ಹೇಗೋ ಜೀವನ ಮಾಡಿ ಅದು ನಡೆಯದೆ ಹೋದದ್ದರಿಂದ சோர்ந்து போயிடுறோம், ನಾವು ಬಳಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ, ನಾವು ದುಃಖ ಪಡ್ತೇವೆ, ವೇದನೆ ಪಡ್ತೇವೆ. என்னடா என் வாழ்க்கை, ಏನಪ್ಪಾ ನನ್ನ ಜೀವನ, கொஞ்ச நாள் அப்படியே நடந்து ಸರಿ ಬಿಡು ಹಾಗೇ ನಡೆದು ಹೋಗೋಣ. இல்ல எனக்கு அருமையான சகோதரே சகோதரி, ಇಲ್ಲ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, உன்னுடைய கையில இருக்கு, ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿದೆ. உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய கையில இருக்கு. ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿದೆ. இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை செய்வாய், ನೀನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವೆ, அதை காட்டிலும் பெரிய காரியத்தை செய். ಅದಕ್ಕಿಂತಲೂ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವೆ. அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்திருக்கிறார். ಅಧಿಕಾರವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த ஆவியின் கனி 9 முகாந்திரமாக வருகிற விசுவாசத்தின் முகாந்திரமாக அந்த காரியத்தை நீ பெற்றுக்கொள். ಆತ್ಮನ ಫಲದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬರುವಂತ ಆ ನಂಬಿಕೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೀನು ಅದನ್ನು ಹೊಂದಿಕೋ. இந்த நேரத்தில் அப்படியே நாங்க எங்களை தாழ்த்தி ஒரு நிமிஷம் நாங்க நிதானிச்சு பார்க்கலாம், ஒரு 2 நிமிஷம் அப்படியே நிதானிச்சு யோசித்து பாருங்க. எனக்கு எந்த குறைவு, எந்த இடத்துல அந்த ஒரு கேப் இருக்குன்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்க. நாங்க எத்தனையோ நேரத்துல சோர்ந்து போவோம், எத்தனையோ வாக்குத்தத்தம் நிறைவேறல, எத்தனையோ பிரச்சனை மத்தியத்துல கடந்து போயிடுச்சு. எங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க், ஏன் நடக்க மாட்டேங்குது, ஏன் இப்படி? அந்த ஆவியின் கனின்ற அந்த இடத்துல ஏதோ ஒரு கேப் உண்டாயிடுச்சு. ஆவியானவர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க, இந்த இடத்துல தவறு இருக்கு. ஏன்னா நாங்க வந்துட்டு கலாத்தியர்ல சொன்ன வண்ணமாக நாங்க எங்களுடைய எல்லா காரியத்திலும் சிலுவையில வச்சிட்டோம். அப்படி விசுவாசிச்சுதான், அப்படி ஒப்பு கொடுத்துதான் நாங்க ஞானஸ்தானம் எடுத்தோம். அப்படித்தான் தேவ சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுத்தோம். மீண்டும் எதுக்கு அந்த ஆவியின் கனி எங்களை விட்டு போயிட்டு அந்த மாம்சத்தின் கனி எனக்குள்ள வந்துச்சு. அந்த மாம்சத்தின் கனி எங்களுக்கு தேவையில்லாதது, அது எங்க எல்லையில இருக்கக்கூடாத ஒன்று, தேவனுக்கு பிரியம் இல்லாதது, எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம். ஆகவே இந்த நேரத்தில் யோசித்து பாருங்க, எந்த மாம்சத்தின் கனி எனக்குள்ள தலை தோங்கி நிற்குது, எனக்குள்ள மேலோங்கி நின்றுட்டு இருக்கு, எந்த மாம்சத்தின் கனி எனக்குள்ள அதை எங்க காலின் கீழே போட்டு நாங்க மிதிக்கிறோம். எந்த ஆவியின் கனி எனக்குள்ள குறைவா காணப்படுகிறது, அதை நாங்க கீழே போட்டு மிதிக்கிறோம். எங்களுடைய கிரியைகள் முகாந்திரமா, எங்களுடைய ஆட்டிடியூட் முகாந்திரமாக எங்களுக்கே தெரியும் என்னுடைய விசுவாசம் எந்த இடத்துல இருக்கு. எல்லாத்தையும் மாற்றிட்டு ஏசப்பா பக்கத்துல வரலாமா? எல்லாத்தையும் நீங்க நிதானிச்சு யோசிக்கும் போது உங்களுக்குள்ள என்ன குறைவு இருக்குன்னு தெரியும். ஏசப்பா நான் இதை மாற்றிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க, என்னுடைய ஆவியின் கனிகளை பலப்படுத்துங்க. நீங்க என்னை ஜெயிக்கிறவனா அழைச்சிருக்கிறீங்க, என்னை யுத்த வீரனா அழைச்சிருக்கிறீங்க. நீங்க செய்த காரியத்தில் அதே காட்டில பெரிய காரியத்தை செய்யும்படியா நீங்க என்ன அழைச்சிருக்கிறீங்க. ஆனா நான் போராட்டத்தின் மத்தியில போயிட்டு இருக்கிறேன். இப்பதான் எனக்குள்ள கர்த்தாவே நீங்க என்னோடு கூட பேசி எனக்கு வெளிப்படுத்தினீங்க. யாரும் நிர்விசாரமா எடுக்காதீங்க, இந்த காரியத்தை நிர்விசாரமா எடுக்காதீங்க. இதுல ஒரு மாற்றம் வரும்போது நீங்க அந்த ஒரு உயர்வை நீங்க பார்த்தே பார்ப்பீங்க. அந்த ஆவியின் கனியின் முகாந்திரமா வருகிற விசுவாசத்தின் முகாந்திரமாக முதலாவது உன்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல, அவர் மனுஷன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. நாங்க ஆராதிக்கிற தெய்வம் பொய் சொல்ல மாட்டார். நாங்க யோசிக்கலாம், இந்த வாக்கு தத்தம் பண்ணறேன் ஏன் நடக்கல, எனக்குள்ள தான் அந்த பிரச்சனை. இன்னைக்கு நீ அதை மாற்றும் போது கர்த்தர் உடனே அதை நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றும்படி அவர் காத்துட்டு இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருக்கிறார். எங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறார். நான் இந்த பிள்ளை வாழ்க்கையில எப்ப நிறைவேற்றட்டும், எப்ப இதை செய்யட்டும், அது முகாந்திரமா நான் மகிமைப்படணுமே என்று காத்துட்டு இருக்கிறார். ஒப்புக்கொடு, 10 நிமிஷம் அப்படியே ஒப்புக்கொடு. என்னுடைய சுயம், என்னுடைய மாம்சம், என்னுடைய பெருமை எல்லாத்தையும் சிலுவையில் அழிச்சு நான் இன்னைக்கு அழிச்சிட்டு மீண்டுமா ஒப்பு கொடுக்கிறேன். உங்க பக்கத்துல வரேன். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. அப்பா, இந்த நாளில கூட கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி ராஜா. எங்களோடு கூட பேசுனீங்க அப்பா. எங்க
எங்க வாழ்க்கையில் இருக்கிற அப்பா எல்லா தடைகளும் பிரச்சனைகளும் மாற எப்படிப்பட்டதான விசுவாசம் வேணும். எந்த விசுவாசம் எங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த கனிகள் இருக்கும். அது முகாந்திரமாக வருகிற ஜபத்தின் ஜபம் தான் அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதன் முகாந்திரமாக வருகிற விசுவாசத்தின் முகாந்திரத்தை பெரிய காரியத்தை நாங்க பார்க்க முடியும், செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு கூட பேசினீங்க ஆண்டவரே. அப்படியாகவே நாங்க எல்லாரும் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க பலப்படுத்துங்க அப்பா. எந்த ஆவியின் கனியில நாங்க குறைவுள்ளவர்களாக இருந்தோமோ அப்பா அதை மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. சத்துருவானவன் தந்திரமாக தகப்பனே அப்பா நாங்க அந்த ஆவியின் கனியில நிலைத்து நிற்க கூடாதபடி ஏதோ ஒரு காரியத்தின் முகாந்திரமாக எங்களை வீழ்த்தக்கூடியவனாக இருக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பலவீனம் எதுன்னு தெரிஞ்சு அவன் வீழ்த்தி தகப்பனே அவன் மேலோங்கி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. ஆனாலும் இன்று முதல் தகப்பனே அவனை நாங்க எங்களுடைய ஆவியின் கனிகள் முகாந்திரமாக எங்க காலின் கீழே போட்டு நாங்கள் மெதிக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே நீர் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்க ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த ஒப்பு கொடுத்ததில் முகாந்திரமாக நாங்க நினைச்சிருக்கிறோம். எந்த ஆவியின் கனி எங்களுக்குள்ள குறைவுள்ளதாக இருக்கவே கூடாது ஆண்டவரே. சாத்தான் தந்திரமாக விதைக்கிற எந்த விதையை நாங்க பொருட்படுத்த கூடாது ஆண்டவரே. அந்த சிறு பிள்ளைகளை போல அந்த ஆவியின் கனியை நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் போல நாங்க எந்த ஒரு ரீசனும் காமிக்காம சிறு பிள்ளைகளை போல அந்த ஆவியின் கனியில நிலைத்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இதுக்கு அந்த கொஞ்ச நாட்களில தகப்பனே நாங்க அப்படியாக நிலைத்திருந்து தகப்பனே உம்மோடு கூட இருந்து அப்பா நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி அப்பா நாங்க எங்களுடைய நல்ல ஓட்டத்தை அப்பா நாங்க ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை நீங்க தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இதோ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் என்னவாக இருந்தாலும் என்ன பலவீனமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இப்பொழுது அவர்களை விட்டு அவங்க குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பெருக செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க அப்பா. இதோ தகப்பனே தொடர்ந்து நாங்க உம்மோடு கூட நடக்கிற ஜனங்களாக மாற்றுங்க. நாங்க உலகத்தோடு ஒத்த விஷயம் தெரியாதபடி, உலகத்தோடு மாம்சத்தோடு நடக்காதபடி ஆவியில நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையால் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வகனங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கேட்ட வசனத்தோடு கூட சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.